ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான கேரட் அல்வா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி 2 ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வந்து தேவையான அளவுக்கு அதில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கேரட்டை வந்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் வந்து நல்லா நம்ம இந்த நெய்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கேரட் அல்வா செய்யும்போது கம்பல்சரி எல்லாருமே வந்து பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, கேரட் நல்லா வதங்கும் போதே சர்க்கரை ஆட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கேரட் வந்து மறுத்து போயிடும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல வந்து நெய்யில் நல்லா வந்து கேரட் அல்வா வந்து கேரட்டை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது ப்ரெஷர் குக்கர் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேன்லேயே செஞ்சுக்கலாம். ப்ரெஷர் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக வேலை ஆகும். இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக வந்து வேகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விட்ட தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கலரும் போதே லைட்டாக வந்து அந்த கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா குலைவாக இருக்கும் நமக்கு. அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 400 ml அளவுக்கு வந்து பால் வந்து காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்ச்சின பாலே தண்ணி இல்லாமல் சேர்க்காமல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி போட்டுட்டேன். பால் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யலை. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், நான் ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன் கேஸை. இப்போ பால் விட்டுட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பால் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது பொங்கி வெளியில் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மேலே வராது. பாருங்கள், இப்போது நம்ம பால் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே ஆன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். பண்ணும்போது தான் நம்மளோட கேரட் அல்வா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாலோட திக்னஸ் வந்து தெரியுது உங்களுக்கே, தண்ணியாக இருக்குது. நம்ம ஊற்றின பால் வந்து திக்காக தான் ஊற்றினோம், ஆனால் இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்குது. நல்லா வந்து இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டான அல்வா கிடைக்கும். இந்த கேரட் வந்து தண்ணியில் வெந்ததை விட பாலில் நல்லா வேகும்போது இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டு அந்த சர்க்கரையும் பாலும் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா சுண்டி வரணும். பாலில் இப்போ சர்க்கரை போட்டதும் இன்னும் தண்ணியான மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து இறுகிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுதுல்ல. நான் ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நீங்களுமே மூடி போட்டு வேக வைங்க. லோ ஃப்ளேமில் பண்ணுற எல்லா குக்கிங்குமே வந்து கம்பல்சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். இப்போ வந்து நான் 3 ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இந்த கேரட்டோட இருந்த மாதிரியே தெரியல, எல்லாமே ஜாம் மாதிரியே ஆயிடுச்சு ஓரளவுக்கு. ஓகேங்களா, பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம துருவி சேர்த்ததை விட
இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ஃபுல்லாக வந்து தண்ணியும் அந்த பாலும் அந்த சர்க்கரையோட ஈரமும் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அதுவாக வந்து ஒரு மலாய் அந்த ஆடை மாதிரி அதில் இருக்கும். பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பால் சர்க்கரையோட தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடலாம். ஒரு சிலவங்க நம்ம கேரட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க நல்லா மசிஞ்சு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்படி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக இது மிக்சியில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து பால்கோவா வந்து கோவா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வித்தவுட் சுகர் இருக்கும்ல, அது கோவா அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்வீட்டில் வந்து சர்க்கரை போட்டிருப்போம். இது ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சுகர் ஆகும் இல்லையா, அதனால் வந்து ஸ்வீட்லெஸ் இருக்கிறதுக்காக நான் வந்து கோவா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறப்போ நம்ம கேரட் அல்வாவில் ஆல்ரெடி பால் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கோவா மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர் லாங் டைம் வந்து நான் ஃபுல் லாங் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரியெல்லாம் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரட் அல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.